ஜாப் வைஸ் ஒரு மாற்றம். பட் கடன் வாங்கியாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள். அப்போ ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள். உணவாதி பொருட்கள் வழி ஆதாயங்கள் பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த தொழில் சார்ந்த ஏதாவது ஒரு இனிஷியேட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு சக்ஸஸ் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது அனுகூலமான அதிர்ஷ்ட யோகங்கள் இந்த ஆண்டுன்றது குரோதி ஆண்டுன்றது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி தமிழ் புத்தாண்டு, வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு, அதாவது சோபகிருது முடிந்து குரோதி ஆண்டு பிறக்குது 13/4/2024 அன்னைக்கு. இந்த குரோதி ஆண்டு எப்படிப்பட்ட ஒவ்வொரு ராசிக்கும் சுப பலனை தருமா அசுப பலனை தருமா அப்படின்னு பார்க்குறப்ப, அந்த வகையில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பாதிப்புகளை அல்லது ஆதாயத்தை இந்த குரோதி ஆண்டு தரப்போகுது அப்படின்னு பார்க்குறப்ப, இந்த ஆண்டுன்றது உங்கள் ராசியில் தாங்க பிறக்குது. நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவர்கள். இந்த ஆண்டு பிறப்பே அப்படின்னாக்க உங்கள் ராசியிலே நடக்குது. அந்த லக்ன புள்ளி அது அனுச நட்சத்திரம். அந்த ஆண்டு பிறக்கிறது சனியோட சனி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். உங்கள் ராசி அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கார். இப்போ பார்த்தீங்களா, மறையவே இல்லை. அதாவது ஆண்டு பிறப்பில் ஒரு நல்ல ஒரு பகைப்பற்ற வீடாக இருந்தால் கூட 2 பேருமே குருவோட ஸ்டாரில் தான் பயணிக்கிறாங்க. அதாவது புரட்டாதி நட்சத்திரத்தில் அந்த குருவும் உங்களுக்கு மே 1 பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். வந்து உங்கள் ராசியை நேரடி பார்வை உங்களை பார்க்குறாங்க. உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இது நாள் பட்ட கஷ்டம், ஏதாவது ஒரு புத்திர பேர், ஒரு பூர்வீக சொத்து அல்லது பண வரவு, இதெல்லாமே தடைப்பட்டு ஒரு அளவுக்கு உங்களுக்கு மைனஸில் இருக்கும். அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள். திருமணங்கள் நிறையா நடக்கிறதுக்கான, காதல் திருமணமாக இருக்கட்டும், அரேஞ்ச் மேரேஜாக இருக்கட்டும், லவ் மேரேஜாக இருக்கட்டும், எல்லாமே நிறையா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ராசியிலே பிறக்கிற இந்த ஆண்டு அந்த ராசி அதிபதியும் பார்த்திங்கனாக்கா செவ்வாய் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடத்துக்கு அதிபதி குருவோட சாரத்தில் இருக்கார். அது 2-5 கூடைய குரு. அப்படின்றப்போ குருவும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு தான் வரப்போகிறார் மே 1. இந்த ஏப்ரல் 14 அப்படின்றது ஒரு 15 நாள் தான் இருக்குது. 15 நாளில் வந்துடுவார். அப்போ முதல் 15 நாள் மட்டும் நீங்கள் பெருசாக எதுவுமே ரியாக்ட் பண்ணிக்காதீங்க, பெருசாக விட்டுருங்க. ஏன்னா 13ஆம் தேதி தான் பிறக்குது, ஏப்ரல் 13ஆம் தேதி. மே 1ஆம் தேதி உங்களுக்கு குரு பெயர்ந்துருவார். அதுவும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு அவர் சூரியனுடைய சாரத்தில் தான் 6ல் இருந்தாலும் இருக்கார். இப்போ 7ஆம் இடத்துக்கு வந்தாலும் அதே சூரியன் சாரத்தில் தான் இருப்பார். அதனால் ஒன்றும் கவலை இல்லை. இதே நேரத்தில் 4ஆம் இடத்துல இருக்கிற சனி செவ்வாய், இந்த ஆண்டுன்றது உங்கள் பேரில் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா செவ்வாய் 4ல் இருந்தாலோ சனி 4ல் இருந்தாலோ அதோட தசாப்திகள் உங்கள் ஜனனஜாதகத்தின் அடிப்படையில் அமைஞ்சிருந்துச்சுனாக்கா, இந்த ஆண்டுன்றது நீங்கள் வாங்குறதுக்கான அனுகூலமான தன்மை. அதாவது ப்ராப்பர்ட்டி லேண்டாக இருக்கட்டும், அதிகபட்சம் லேண்டு தான். ஏன்னா சுக்கிரன் இதில் வரல. அப்படின்றப்ப சுக்கிரன் வந்தால் தான் வாகனம் வரும். இதுலேருந்து அதிகபட்சம் பூமி சார்ந்த விஷயங்கள் ஆதாயங்கள் பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 8 தான் வேலை செய்ய போகுது. 8-4 அப்படின்னம்னாக்கா ஆதாயங்கள்ன்றது பூமி தொடர்புடையதாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த காலத்தில் நீங்கள் கடனை வாங்கியாது, ஏன்னா 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். இந்த டைம் அந்த பர்த் டைம், அதாவது இந்த சூரியன் அந்த ஃபஸ்ட்டு என்ட்ராகிற டயத்தில் அவர் சூரியன் மேசத்தில் இருக்கார். அவர் யாருன்னா உங்கள் ராசிக்கு 10 கூடையர். அப்போ ஜாப் வைஸ் ஒரு மாற்றம். பட் கடன் வாங்கியாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள். அப்போ ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் எனர்ஜி சின்னதாக எப்போயுமே ஒரு வீடு வருது, வண்டி வருது, வாகனம், ஏதோ ஒரு சம்திங், ஒரு ப்ராப்பர்ட்டி, அசையா சொத்துக்கள், ஒரு நகை வாங்கணுன்னா கூட அந்த நேரத்தில் ஒரு எதுதான் ஒரு இன்ட்யூஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி வருதாம்ல, வாங்கி போட்டால் என்ன, இது மாதிரி வருதாம்ல, ஒரு அட்வான்ஸ் போட்டு வச்சா தான் என்ன அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். இந்த இடத்துல என்னன்னாக்கா, நீங்கள் விரயமாக இருந்தால் நீங்கள், நானே சொல்லிடுவேன், இது வாங்காதீங்க, வேஸ்ட்டு, உங்களுக்கு இதை விட இன்னும் பெட்டர் காலம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனால் இந்த டைம் 4ல் சனி செவ்வாய் இருந்து அந்த ஆண்டும் பிறக்குது. உங்களுடைய ஜாதக ரீதியாகவும் சனி திசையோ செவ்வாய் திசையோ இல்லை சனி நட்சத்திரத்தில் இருக்கிற திசையோ செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கிற திசையோ நடந்துச்சுன்னு வச்சுங்க, அதுக்கு சனி செவ்வாய் காம்பினேஷன் வந்தாலே தசாபுத்தி அந்தரத்தில் வரப்பவே உங்களுக்கு நிலம் தொடர்புடைய ஆதாயங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ வீடு கட்டுறதா ஓகே, ஏதாவது மனம் வாங்குற மாதிரி இருந்தால் ஓகே, வயல் எதுவும் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஓகே, இதெல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். அதுக்குண்டான ஃபண்டு ஈஸியாக உங்களுக்கு ஃப்ளோ ஆகும். கேட்குற இடத்துலேருந்து ஈஸியாக வர்றதோ, அல்லது கேட்காமலே சில இடத்துல இதை வச்சுருங்க நான் வாங்கிக்கிறேன், அல்லது உங்கள் யூஸுக்கு எதுவும் யூஸ் ஆகுமான்னு பாருங்கள் அப்படின்றதெல்லாம். இன்றைக்கெல்லாம் அந்த காலம் இருக்காங்களான்லாம் இல்லை, பட் இருப்பாங்க. ஏன்னா உங்களுடைய நம்பிக்கை நாணயம் கைராசி மாதிரி உங்கள்கிட்ட சிலர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா போகிற பக்கம் உங்கள்கிட்ட 10 ரூபா கேட்பாங்க. அவங்கள்ட்ட 10 ரூபா இல்லாமலாம் இல்லை, ஒரு 100 ரூபா கேட்பாங்க. அவங்கள்ட்ட இல்லாமல் இல்லை, உங்கள் கையில் வாங்கிட்டு போனால் அவங்களுக்கு லக் இருக்கிற மாதிரி ஒரு நினப்பு. அந்த மாதிரிலாம் சில கைகள் இருக்கும். அதாவது இன்னும் சொல்லப்போனால், நீங்கள் ஒரு மனைவி கையில் காலையில் போகிறப்ப ஜாபுக்கு போகிறீங்க, பிஸ்னஸுக்கு போகிறீங்க, கடைக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு 10 ரூபா கையில் வாங்கிட்டு போங்க. அன்றைக்கி சூழலை பாருங்கள், அதிகபட்சம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும்.
ஏன்னா அவங்க வந்து சும்மா இன்னும் குளிச்சு முழிச்சு எதுவுமே பண்ணாமல் ஒரு பாண்டியாக இருந்தாங்கனாக்கா நீங்கள் அவங்கள பற்றி சட்டை பண்ண தேவையில்ல. அவங்க வந்து நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க ஓரளவுக்காவது அதாவது தன்னை ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டாவது இருக்கணும். குளிக்காட்டியும் பரவாயில்ல, பல்ல விளக்கிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணியிருந்தாங்கனாக்கா அவங்கள்ட்ட ஒரு 10 ரூபா காசை வாங்கிட்டு போங்க. அன்றைக்கி பொழுது செமையாக இருக்கும். உங்களுக்கு பாசிட்டிவ் அதிகமாக நடக்கும், லாபங்கள் அதிகமாக இருக்கும். வியாபாரியாக இருந்தீங்கனாக்கா நிச்சயமாக அதாவது என்னன்னாக்கா யாரை பார்த்துட்டு போகிறீங்களோ இல்லையோ இவங்கள்ட்ட ஒரு 10 ரூபா காசு வாங்கிட்டு போனீங்கன்னாக்கா அன்றைக்கி ஒரு 10 ரூபான்றது 100 ரூபா வரதுக்கான வாய்ப்புகள். அந்த மாதிரி சில அதிர்ஷ்டமான தன்மைகள் சில ஏன்னா ஆத்மார்த்தமாக நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஜீவன்கள் அவங்கெல்லாம். அப்படின்றப்ப ஆத்மார்த்தமாக நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எப்படின்னாக்கா சில பொசிஷனஸ் இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன் இருக்கிற இடம் இப்போ 5ல் தான் இருக்கார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல புதன், சுக்கிரன் ப்ளஸ் ராகு. நிறைய நுணுக்கமான நுண்ணறிவு திறன்கள்லாம் நிறையவே இருக்குது. இன்னும் உங்கள் இந்த டைம் ஆஃப் பீரியட் இந்த ஆண்டுன்றது பார்த்திங்கன்னா உங்கள் மனைவி வழி தான் உங்களுக்கு ஆதாயம், கணவன் வழி தான் உங்களுக்கு ஆதாயம். என்ன தான் 1000 தான் திட்டினா கூட அவருடைய கேரக்டர் சரியில்லை, அவர் பழக்கம் சரியில்லை, அவர் வந்து கூட இருக்கிறவங்க ஆளுகள் சரியில்லை அப்படின்ட்டு இருந்தால் கூட அவர் வந்து உங்களுக்கான ஒரு காட்ஃபாதர் மாதிரி, அதாவது உங்களுக்கான மனிதர் அவர், அதாவது உங்களுக்கான நல்ல அதாவது சிலர்லாம் என்னன்னாக்கா அது அவங்களுடைய தன்மைன்றதை காட்டிலும் அந்த சூழ்நிலைக்கு உண்டான நிலை அவ்வளோதான். அப்படி தான் நம்ம எடுத்து பார்க்கணும். அதே நம்ம வந்து எப்போயுமே கார்னர் வந்து அப்படியே ப்ளேம் பண்ணுற மாதிரியே அவர் ஆக்டிவிட்டீஸ்லேயே சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிறது தவறு. ஆக்டிவிட்டீஸில் சந்தேகப்பட்டிங்கனாக்கா சந்தேகக்கோடு அது சந்தோஷக்கேடு. அதாவது என்னன்னாக்கா நீங்கள் எவ்வளோக்கு வேணாலும் சந்தேகப்படலாம், அது உங்களுடைய ரைட்ஸு அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அது யார் அவங்க சட்டே பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல என்னென்னா 7 கூட 9ல் இருக்கானாக்கா அவங்க தன்னைத்தானே சக்ஸஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் டிப்ரெஸ் ஆகிறதோ கம்போஸ் ஆகிறதோ நீ உங்களுடைய மைண்டு தான். அப்படின்றப்ப நமக்கு உங்களுக்கு 5ஆம் இடத்துல ராகு இருக்காருன்னு எப்போ பார்த்தாலுமே அப்படியே ஒரு குரூசியலான தாட் ஓடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்களுடைய பழக்க வழக்கங்களை வந்து டயக்னோஸ் பண்ண முடியாத தன்மையில் இருக்கும். நீங்கள் உங்களுக்கான ஒரு யூனிக்கான பாத்வே வச்சுருப்பீங்க, இதெல்லாமே நடக்கும். அது மற்றவங்களுக்கு புரியுதோ புரியலோ அந்த மாதிரி தன்மையில் இருப்பீங்க. இதெல்லாமே உங்களுடைய தனி ஸ்பெஷாலிட்டி. எனக்கு உங்களுக்கு ஜென்ரலாகவே விருச்சிகன்றது காலப்புருஷ தத்துவத்துக்கு 8ஆம் இடம். உங்களுடைய நீங்கள் 8ஆம் இடத்துக்கு அதிபதி 8ஆம் இடம் அப்படின்னம்னாலே ரகசியங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நபர். உங்களுடைய ஆக்டிவிட்டீஸை அதிகமாக பெருசாக டயக்னோஸ் யாராலையும் பண்ண முடியாது அப்படின்றது தான். ஆனால் உங்களுடைய லைஃப் பேரோட ஆக்டிவிட்டீஸை டயக்னோஸ் பண்ணுவீங்கன்னா ஈஸியாக உங்களால் முடியும். அந்த மாதிரி மற்றவங்க பண்ணுவாங்களாக்க மற்றவங்களாலும் ஈஸியாக பண்ண முடியும். பட் உங்களால் ஈஸியாக பண்ண முடியும், ஆனால் உங்களை யாரும் பண்ண முடியாது. உங்களை யாரும் அந்த மாதிரி ஒரு தனித்தன்மை உங்களுக்கு இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துக்கு அதிபதி யாருனாக்கா செவ்வாய் வேறு. இன்னும் சொல்லப்போனால் காலப்புருஷத்துக்கு 1ஆம் இடத்துக்கு அதிபதியும் செவ்வாய் தான், 8ஆம் இடத்துக்கு அதிபதியும் செவ்வாய் தான். இவர் இந்த இடத்துல 4ஆம் இடத்துல. அப்போ 6 கூட 4ல் இருக்கப்போ 6ன்றது ரோகஸ்தானாதிபதி 4ல் இருக்கார், சனியோடு சேர்ந்துருக்காரு. எலும்பு சம்மந்தப்பட்ட ரத்தம் சம்மந்தப்பட்ட கொழுப்பு சம்மந்தப்பட்ட உடல்நிலை சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு நோய்கள் வர்றதுக்கு அதுக்குண்டான மருந்து மாத்திரைகளை சாப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதனில குருவோட சாரத்தில் தான் இது நடக்குது. அப்படின்றப்ப நீங்கள் பெருசாக ஆங்கில வைத்தியம் அது இதுன்னு போயிட்டு அலோபதியை போயிட்டு சிரமப்படுத்தாமல் அந்த டாக்டர்களை நீங்கள் வந்து ஏதாவது சித்த வைத்தியம் மூலிகை ஒரு கீரைகாரமாகட்ட கீரை வாங்கி சாப்பிட்டு சரியாயிடும். இந்த எந்த வியாதியும் பெருசாக வராது. உங்களுக்கு வந்தாலும் ஒரு சின்ன சின்ன மூலிகை சார்ந்த டயட் சார்ந்த விஷயங்களே உங்களுக்கு சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். அதனால் இந்த டைம் பீயிங் உங்களுக்கு 9 தான் அதிகமானாக்க பயணங்கள் நிறையா செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலை மாற்றங்கள் புதுசாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புதிய வேலை வரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா 9ஆம் இடம் தான் உங்களுக்கு வேலை செய்ய போகுதுன்னா 9 யாருன்னா சந்திரன் இருக்கிறது செவ்வாயோட சரத்தில் தான் இருக்கார், செவ்வாய் 4ல் இருக்கார். அப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஒரு வேலை மாற்றுறது. ஏன்னா 6ஆம் இடத்துக்கு அதிபதியும் செவ்வாய் தான். அந்த சாரத்தில் தான் அந்த 9 கூடைய சந்திரன் பயணப்படுறாரு இப்போ அட் ப்ரெசென்ட் அந்த டைம் ஆஃப் பீரியடு இந்த குரோதி ஆண்டு பேனிங்கில். அப்படின்றப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வேலையில் நல்ல மாற்றமும் செய்தொழிலில் ஒரு நல்ல திருப்பமும் வர்றதுக்கான அல்லது ஒரு அடுத்த நிலை ஒரு தொழில் புதுசாக தொடங்குறீங்க அது செய்யலாம். இன்னும் சொல்ல போனால் உணவு பொருள் சார்ந்த பிஸ்னஸ்களை செய்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் யோகம் இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு அது செவ்வாயும் சந்திரனும் காம்பினேஷன் ஆகிறதுனால தான் அந்த எளிதில் கெட்டு போகிற தன்மை உள்ள பிஸ்னஸ் ஏதாவது உணவுப் பொருள் சார்ந்ததாக இருந்தால் ஈஸி. இன்னும் அப்போ ரெஸ்டாரண்ட்டு ஹோட்டல்ஸு இந்த மாதிரி தன்மைகளில் அதாவது உடனே கெட்டு போயிடணும். ஒரு வாரம் 10 நாள் இதுக்குள்ளவே அதோட லைஃபே இருக்கும், லைஃப் ஸ்பேனே இருக்கும். என்ன சொன்னால் ரெகுலர் அன்னன்னைக்கு அப்போ உணவுப் பொருளை பொறுத்த வரைக்கும் அன்னன்னைக்கு சுட்டு அதாவது சாப்பிட்றதுன்றது ஹோட்டல்ஸ் தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ரெஸ்டாரண்ட் அதாவது உணவாதி பொருட்கள் வழி ஆதாயங்கள் பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த தொழில் சார்ந்த ஏதாவது ஒரு இனிஷியேட் பண்ணுங்கள், அது உங்களுக்கு சக்ஸஸ் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது இதெல்லாம் இல்லை எனக்கு வேறு ஏதாவது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக
பூமி சார்ந்த ரிலேட்டடாக இதுக்கு உண்டான பிஸ்னஸ்லாம் பண்ணுங்கள். அது ஈஸியாக நல்லது சக்ஸஸ் ஆகிறதுக்கான. ஏன்னா உங்களுக்கு 8 கூட அதே புதன் தான் உங்களுக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரனோட சேர்ந்துருக்காரு. அப்படின்றப்ப அக்ரிகல்ச்சர்ன்றது உங்களுக்கு இந்த 8ஆம் அதிபதி புதனும் சேர்த்து 5ஆம் இடத்துல இருக்கார், குருவோட வீட்டில் இருக்கார். அதுவும் புதன் சுயசாரத்தில் இருக்கார். சுக்கிரன் வர 7 கூட சேர்ந்துருக்காரு. அப்படின்ற நினைக்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள். இன்னும் சொல்ல போனால் யூக வணிகம், ஷேர் மார்க்கெட், பங்குச்சந்தை ரிலேட்டடாக இருக்கவங்களாம். ஏன்னா பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் 2, 5, 8, 11 தான். 11க்கு அதிபதி யாருன்னா புதன், 8க்கு அதிபதி யாருன்னா புதன். அவர் இருக்கிற இடம் 5ல். 5ஆம் இடமும் ஆக்டிவில் இருக்குது, 8ஆம் இடம் ஆக்டிவில் இருக்குது, 11ஆம் இடம் ஆக்டிவில் இருக்குது. அதே மாதிரி 2 கூட குருவும் அந்த சாரத்தில் தான். குருவோட வீடு தான் அந்த 5ஆம் இடம். அந்த குருவோட ஸ்டாரில் தான் அவர் பயணிக்க போகிறார். இப்போ இருக்கிறத விட இந்த வருஷம் எண்டு, குரோதியோட எண்டு கிட்டத்தட்ட இந்த புரட்டாதி 4ஆம் பாதம் வரப்போ உங்களுக்கு அனுகூலம். இன்னும் சொல்லப்போனால் இந்த குருவும் உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு மே 1க்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்க 7ஆம் இடத்துலேருந்து நேரடியாக உங்களுக்கு 11ஆம் இடத்தையும் உங்கள் ராசியையும் உங்களுடைய 3ஆம் இடம் கம்யூனிகேஷனையும் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அப்போ இந்த இடம்ன்றது நீங்கள் பங்குச்சந்தை ரிலேட்டடாக ஆதாயங்கள், அப்போ திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள், அதில் யாரோ ஒருத்தர் தேர்ட் பர்சன் வழி உங்களுக்கு ஆதாயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தேர்ட் பர்சனாக இருக்கலாம், அல்லது லாங், அதாவது ஒரு தூரத்து சொந்தமாக இருக்கலாம். அந்த வழி உங்களுக்கு ஆதாயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய வோக்கல் நல்லாயிருக்கும், உங்களுடைய பேச்சு நல்லாயிருக்கும். உங்கள் பேச்சு துறை சார்ந்த தொழில் என்னென்ன தொழில்கள் இருக்குன்னு பார்த்துக்கங்க. ஏதாவது ஒரு வைக்கலாக இருக்கலாம், ஒரு கன்சல்டண்ட்டாக இருக்கலாம், ஒரு கமிஷன் தரகு ஒப்பந்தம், இந்த மாதிரி அதாவது வாயால் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய சர்வீஸ் மோடு. அப்போ என்ன தரகு ஒப்பந்த பிஸ்னஸ் தான் இந்த மாதிரி கான்செப்டில் வரும், டீச்சிங் கோச்சிங்கில் வரும். இதெல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பலன்களை தரும். அப்போ எந்த துறை நம்ம இந்த வருஷம் நமக்கு சூட்டபுளாக இருக்கும், எந்த துறை வழி நமக்கு அதிகமான லாபங்கள் வரும் அப்படின்றது மட்டும் நீங்கள் வந்து டயக்னோஸ் பண்ணால் போதும். அதன் அடிப்படையில் இறங்கினோம்னாக்கா சக்ஸஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். எப்போயுமே என்னென்னா ஒரே துறையை வச்சுட்டு ஒரே பாதையை வச்சுட்டு பயணிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப டேஞ்சரு. ரொம்ப ஏன்னா ஒன்றும் இல்லை, எல்லா முட்டைகளும் ஒரே கூடையில் வைக்காதீங்கன்னுவான். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா முட்டைகளையும் ஒரே கூடையில் வைக்காதீங்க. ஒரு 5 கூடை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் முட்டை வைங்க. ஏன்னா ஏதாவது கூட கவுந்தால் கூட அது மட்டும்தான் நட்டமாகும். எல்லா முட்டையும் ஒரே அதில் தான் என்னென்னாக்கா, அதனால் ஒரு போர்ட்ஃபோலியோ எடுத்துக்கிட்டோம்னாக்கா போர்ட்ஃபோலியோவில் ஒரு 20 கம்பெனிஸ் உண்டான ஷேர்ஸ், ஒரு 40 கம்பெனிஸ் உண்டான ஷேர்ஸ் வச்சுக்கிட்டோம்னாக்கா, ஆனால் உங்களால் மானிட்டர் பண்ணணும் டெய்லி. என்னென்னா எப்படி டெய்லின்றது நீங்கள் மேக்ஸிமம் அந்த டெய்லி ட்ரேடே அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆண்டுன்றது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். பட் எல்லா ஆண்டும் உங்களுடைய ஜனன சார்ட்டில் அந்த மாதிரி 2, 5, 8, 11 ப்ளஸ் ராகு சம்மந்தப்பட்டால் மட்டும்தான், அதுவும் அதோட தசாபுத்தியில் மட்டும்தான் உங்களுக்கு சக்ஸஸ் தரும். டெய்லி ட்ரேடில் ஜெயிச்சிருவாங்களான்னாக்கா, அதில் ஜெயிக்கிறவங்க 1000க்கு ஒருத்தன் தான், தோக்கிறவன் 1999 பேர். அப்படின்றப்ப நீங்கள் ஒன்லி இன்வெஸ்டராக மாறுங்க. மிகப்பெரிய அளவில் எல்லா இடத்துல விட இதில் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வரும். அவ்வளோதான ஒழிய அந்த கேரண்டி அதில் இருக்குமோ ஒழிய அதில் டெய்லி போட்டு எடுத்து உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு, லைஃப் வேஸ்ட்டு, மைண்டு வேஸ்ட்டு. மைண்டு ரொம்ப டிப்ரெஸ் தான். டெய்லி டென்ஷன், பதட்டம். அந்த 9 மணிக்கு ஆரம்பித்து 3:30 மணிக்கு முடியுதுனாக்கா அது வரைக்கும் வேறு எந்த வேலையும், ஆசையாக குழந்த வந்தாலும், ஆசையாக வீட்டுக்காரங்க வந்தால் கூட எரிஞ்சு விழுவதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா அந்த இடத்துல டப்புன்னு சரிஞ்சிச்சுனாக்கா உங்களுடைய மைண்டு நீங்கள் பைத்தியம் பிடிச்சி போயிடும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க. இந்த இடத்துல என்னென்னா டைம் வேஸ்ட் ஆகிடும். அதனால தான் நீங்கள் டெய்லி ட்ரேடுன்றதை செய்யாதீங்க. குறைவாக ட்ரேட் பண்ணுங்கள், நிறையா அனலைஸ் பண்ணுங்கள். அதிகபட்சம் அந்த மார்க்கெட்டுன்றதை விட நீங்கள் என்ட்ரியும் எக்ஸிட்டும் ரொம்ப ரொம்ப லிமிட்டடான டயத்தை வச்சுக்கோங்க. ரொம்ப மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள். மார்க்கெட் ஓப்பனிங்க்கு முன்னாடி பாருங்கள். மார்க்கெட் டயத்தில் பார்க்காதீங்க. பையும் செல்லு மட்டும் பண்ணுங்கள். வேறு எதையுமே அதை வாட்ச் பண்ணாதீங்க. பண்ணிங்கனாலே நீங்கள் நாஸ்தி ஆகிடுங்க. ஏன்னா எடுத்ததை விட விட்டது நிறைய பேர் சொல்லுவாங்க. 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. நீங்கள் அதே நீங்கள் சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த 3 ஓக்கல், இந்த குரு உங்களுக்கு சப்போர்ட்டிவ் இருக்குது. 5 கூட 3ஆம் இடத்தை பார்வையிடுறது அப்படின்றது நீங்கள் 1000 பேர்த்துக்கு சொல்லலாம். இதை வாங்க, அதை வாங்க. நீங்கள் வாங்காதீங்க. எனக்கு உங்களுக்கு சொல்கிறதுக்கு பவர் வரும். சொன்னால் அவங்க வாங்கி ஜெயிப்பாங்களோ ஒழிய நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். அதனால் உங்களுக்கு அனுகூலமான அதிர்ஷ்ட யோகங்கள் இந்த ஆண்டுன்றது, குரோதி ஆண்டுன்றது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இருக்குது. அதனால் கவலையே பட தேவையில்லை. இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மேற்கொண்டு ஏதாவது ஒரு கேள்வி இருப்பின் அதை உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதிகபட்சம் கமெண்ட் பாக்ஸில் நான் பதில் பதிவிட்டுருவேன். இல்லை ப்ரீஃபாக பார்க்கணும், என்னுடைய ஜாதகத்தை ப்ரீஃபாக நான் பார்க்கணும் அப்படின்றவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க தயவுசெய்து. ஏன்னா யாரும் இருக்க மாட்டாங்க. வாட்ஸ்அப் பண்ணும் பட்சத்தில் கம்பெனிலேருந்து அல்லது நானும்
யார் அட்டன் பண்ணுறாங்களோ அந்த வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்க்குறவங்க உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. அதில் சொல்லக்கூடிய ஃபார்மாலிட்டிஸை கடைப்பிடிக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு உண்டான கேள்விகள், உங்களுக்கு உண்டான இந்த ஆண்டு 2 எப்படி இருக்கும் அல்லது ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக வாய்ஸ் மெசேஜ் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிவிடுவேன். நன்றி, வணக்கம்.